கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய விதம் தொடர்பாகவும் இந்த கூட்டணியில் பாமகவுக்கு கடந்த தேர்தலை போலவே 23 இடங்கள் ஒதுக்கப்பட்டதா என்பது தொடர்பாகவும் இன்னும் உறுதியாக தெரிவிக்கவில்லை. ஆனால் கூட்டணி என்பது உறுதியாக இருக்கிறது. இரு தலைவர்களும் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைகிறார். திரு சுவாமிநாதன், இப்ப இந்த கூட்டணி அறிவிப்பு திடீர்னு வந்த அறிவிப்பா இல்ல இதை எப்படி புரிந்து கொள்வது? அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. அமித்ஷாவுடைய வருகைக்கு பிறகு நேற்று ஆளுநர் சந்திப்பு, இன்றைக்கு பாமகவுடனான கூட்டணி அறிவிப்பு, இதை எப்படி பார்ப்பது? இதை இல்ல, தேர்தலுக்கு அதிமுக கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறது அப்படிங்கறதா தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா நேற்று நீங்கள் குறிப்பிட்டதை போலவே நேற்று ஆளுநரிடம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஆளும் திமுக மீது அதனுடைய அமைச்சர்கள் மீதெல்லாம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருந்தார். இந்த சூழல்ல இன்றைக்கு இதுக்கு முன்பாக அமித்ஷா அவர்கள் அண்மையில் தான் வந்துவிட்டு சென்றிருந்தார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த பரப்புரை நிகழ்விலும் கலந்து கொண்டு சென்றிருந்தார். அப்பொழுதே பெரிய அளவில் பேசப்பட்டது. வேலுமணி அவர்களை போய் சந்தித்திருந்தார், வேலுமணி அவர்கள் போய் சந்தித்திருந்தார். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சந்திப்பை நடத்தல. பட் அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை என்ன நினைத்திருந்தார்னா, இந்த கூட்டணியை வலுவாக கட்டமைப்பது. தொடர்ந்து அமித்ஷா ஒரு விஷயம் பேசிக்கிட்டே வர்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஓட்டு வங்கியை பற்றியது. அது 2024 நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகிற பொழுது அதிமுக எடுத்த ஓட்டு சதவீதத்தையும் அதிமுக அணி எடுத்த அந்த ஓட்டு சதவீதத்தையும் அதே போன்று பாமக உள்ளிட்ட கட்சிகளை உள்ளடக்கிய அன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்த அந்த ஓட்டு சதவீதத்தையும் ஒப்பிட்டுதான் அவர் தொடர்ந்து ஒரு கணக்கை சொல்லி வந்திருந்தார். சோ அந்த அணியை முதல்ல ஒன்றிணைக்க வேண்டிய, அந்த அணியை மீண்டும் கட்டியமைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு அவர்களுக்கு. ஏனென்றால் விஜய் போன்ற புதிய உறவுகள் வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல தேர்தலை எதிர்கொள்வதற்கு இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமான கட்சிகள் வரும், வலுவான கூட்டணி அமைப்போம் என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பும் நம்பிக்கை அந்த தரப்பு தொண்டர்களுக்கு சொல்லி வந்தாங்க. இந்த நிலையில தான் அன்புமணி அவர்களுடைய இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, வட மாவட்டங்கள்ல ஒரு அதிமுகவினுடைய வெற்றிக்கு பாமகவும் பாமகவினுடைய வெற்றிக்கு அதிமுகவும் கணிசமான அளவுக்கு பங்களிப்பு செய்வாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இன்னும் இதை கூர்மையா பார்த்தோம்னா, தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக எதிர்ப்புல ரொம்ப கூர்மையாக இருந்தார். அவர் வெளியிடக்கூடிய அறிக்கைகள்ல தொடங்கி களம் இந்த தருணம் உருவாயிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது தொடர்ச்சியா எல்லாரும் ஒன்று சேர்ந்து திமுகவை அகற்றணும். அதுதான் எங்களோட ஐயா ராமதாஸ் அவர்களுடைய மக்களுக்கு விரோத ஆட்சியை அகற்றுவதற்கு நம்ம எல்லாரும் வேலை செய்யலாம். மக்கள் பக்கம் நிக்கிற போது எல்லா வெற்றியும் கிடைக்கும். ஐயா திமுக பக்கம் போவார்னு ஒரு சொல்றாங்க. அப்படி நான் ஊகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றது இல்லைங்க. நன்றி. நீங்க எந்த தொகுதியில போட்டியிட போறீங்க? வழக்கமா அது அறிவிக்கிறேன். அது அறிவிக்கிறோம். இந்த வாட்டி தலைமை அறிவிப்பாங்க. ஓகே, மகிழ்ச்சி. எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு சுவாமிநாதன்? எத்தனை தொகுதிகள் அப்படின்னு உறுதியாகாத நிலையில நாங்க முடிவு செஞ்சிட்டோம், ஆனா கூட்டணி உறுதி என்பது 2 தலைவர்களும் அறிவிச்சிருக்காங்க. கூட்டணி எண்ணிக்கையை வெளிப்படுத்தாதற்கான காரணம் என்ன? ராமதாசுடைய ஆதரவோடு தான் அன்புமணியோட கூட்டணி அமைத்திருக்கிறாரா இபிஎஸ் அப்படின்ற கேள்வி மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. பாட்டாளி மக்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கு கீழ்மட்ட தொண்டர்களும் தலைவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. பெரியவர் இல்லாமல் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். உங்களுடைய மகிழ்ச்சி எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு சார்? மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் என்பது விரைவில் தெரிவிக்கப்படும் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். சுவாமிநாதன், இப்ப வழக்கமாக கூட்டணி தொகுதி எண்ணிக்கை உறுதியான பிறகுதான் அந்த கூட்டணியே முடிவாகும். ஆனா எண்ணிக்கை என்ன அப்படின்றத வெளிப்படையா தெரிவிக்கல. ராமதாஸ் தொடர்பான கேள்விகளையும் தவிர்க்கிறாங்க தலைவர்கள். இதனுடைய பின்னணி என்ன? இல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் வேறு ஒன்றாக இருந்தது. அங்கு ராமதாஸ் அவர்களும் இருந்தாங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இருந்தாங்க. இந்த முறை அப்படி இல்ல, களம் மாறி இருக்கிறது. ராமதாஸ் அவர்கள் தனியா ஒரு உரிமை கோருகிறார், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னொரு வடிவத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இங்க கடந்த தேர்தலில் அதிமுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அவர்கள் 5 இடங்கள் அதுல வெற்றியும் பெற்றிருந்தாங்க. பட் இப்ப இன்னைக்கு இருக்கிற பாமக என்பது ஒரு பிளவுபட்ட பாமகவாக இருக்கு. ராமதாஸ் அவர்கள் ஒரு அணியாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அணியாகவும் இருக்காங்க. சோ இந்த இடத்துல இந்த தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இப்பவே அதிமுக தொகுதிகளுடைய எண்ணிக்கையில கமிட் ஆக முடியாது. ஒரு விஷயம் அது. இன்னொன்று, அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை இழந்து போன கடந்த ஏற்கனவே 23 சீட் கொடுத்திருக்கீங்க, இந்த தடவை 25 கொடுங்க 30 கொடுங்கன்னு கேட்கக்கூடிய இடத்திலும் அன்புமணி அவர்கள் தரப்பும் இல்ல. ஏன்னா பாமகவில் யார் கை ஓங்கி இருக்கு, தொண்டர்கள் யார் ஆதரிக்க போறாங்க, மக்கள் யார் பக்கம் நிக்க போறாங்க என்பது ஒரு விஷயம். சோ அந்த அடிப்படையில இது ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு கூட பார்க்கலாம். தொகுதிகளுடைய எண்ணிக்கையை சொல்லாமலே
இப்ப ஒரு வகையில ராமதாஸ் அவர்களோட ஒப்புதல் பெற்றுதான் இதை அறிவித்தார்களா என்பது இன்னொரு வகையான கோணம். இப்ப ராமதாஸ் அவர்களையும் இதற்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காய் நகர்த்துவாங்க. ஏன்னா பிளவுபட்டு 2 அணிகளாக ஒரு தேர்தலை சந்திக்கிறப்ப அது எந்த தரப்புக்கும் முழுசா பலனை தந்து விடாது. விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக